என்ன இன்னைக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரியே இருக்கு. அடிக்கடி இது மாதிரி ஆயிடுது. என்ன காரணம்னு தெரியல. இப்படியே இருந்தா நமக்கு சரி வராது. உடனே இதை பத்தி என்னன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட பேசியே ஆகணும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம மைண்ட்ல வந்து போகுது. என்ன செய்யறோங்கிறதே தெரியல. என்னத்த சொல்லனே ஒன்னும் புரியல. சரி இருக்கட்டும், இன்னைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டோம்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். என்னப்பா தம்பி தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா? ஆமா டாக்டர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது டாக்டர். ஒரு டாக்டருக்கு எல்லாமே தெரியும் தம்பி. நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன செய்றீங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்க என்னென்ன பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க, நான் எப்படி தீர்வு சொல்றேன்னு பாருங்க. அது தெரிஞ்சா ஏன் டாக்டர் நான் அப்படி இருக்கிறேன்? எனக்கு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாம தானே டாக்டர் உங்களை தேடி வரணும்னு இருந்தேன். நீங்க என்கிட்ட என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்ல? புரியுது தம்பி. வர்ற எல்லாத்துட்டையுமே நாங்க ஏன் இந்த மாதிரி கேட்கறோம் தெரியுமா? நாங்க பல டாக்டர்ஸ் பல பேரை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பெர்சனுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெளிவா எங்கிட்ட சொன்னீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற சொல்யூஷனை உங்களுக்கு தெளிவா தர முடியும். அதுக்கு தான் கேட்கறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? புரியுது டாக்டர். என்ன பிரச்சனைன்னு தெரியாதுங்கிறதா என்னோட பிரச்சனை. புரியுதா டாக்டர்? சரிதான் தம்பி, இப்போ புரிஞ்சிருச்சு உங்க பிரச்சனை என்னன்னு. நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் நான் இதுக்கு வேற ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு சொல்றேன் பாருங்க. டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுங்க. எந்திரிச்சிட்டு ஏன்டா எந்திரிச்சிட்டு சொல்லி உங்களையே 4 hour அரைஞ்சுக்கோங்க. எல்லா பிரச்சனையும் சரியா போகும். ஏன் டாக்டர் கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சாகணுமா? கரெக்டா 4 மணிக்கு எந்திரிக்கணும் என்ன ஆகும்? உங்க பிரச்சனை தீரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு 4 hour உங்க கணத்துல விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தீராது தம்பி, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி டாக்டர். என் மனசுல இருக்க என்ன தீர்வையும் நீங்க கொடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி.